ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு என்ன சட்னி வைக்கலாம்னு யோசிச்சே நமக்கு பாதி காலம் வந்து அதிலேயே முடிஞ்சிரும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு 2 நிமிஷத்தில் ஒரு சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 4 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் 2 மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அதுலேயும் 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கேயாவது ஃபேமிலியோட வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா கூட டக்குன்னு இந்த சட்னி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது. நம்ம தேங்காய் சட்னி வைக்கணும்னாலும் தேங்காவை கட் பண்ணணும், இல்லை திருவிக்கிட்டு இருக்கணும். இல்லைனா வந்து தக்காளி சட்னிக்கு வந்து தக்காளியை வந்து வதக்கி அரைச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது 90% அளவுக்கு அரைச்சிக்கிடலாம். அதாவது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த சட்னி இதோடைய ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி மட்டும் வரணும். ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு சூடு ஏறி ஒரு கொதி மட்டும் வரணும். காயப்பொடி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கரைஞ்சிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் தாளிச்சா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த காரம் வந்து தெரியாமையும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கிறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சூடு ஏறி ஒரு கொதி வரணும். ஃபஸ்ட்டு கொதின்னு சொல்லுவோன்னா அந்த ஃபஸ்ட்டு கொதி வரணும். வந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா இந்த சட்னி செய்வேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் பொடி இருந்துச்சுன்னா தோசைக்கு வந்து பொடி வச்சு கொடுத்துருவேன். இந்த சட்னியும் செய்வேன். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம்ல. இந்த சட்னியை நான் அடிக்கடி செய்வேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே டின்னருக்கு நீங்கள் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய சட்னி வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். என்னுடைய சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.